வணக்கம். ஆன்லைன் மூலம் உணவு ஆர்டர் செய்பவரா நீங்கள்? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்குத்தான். உணவகத்தில் நேரடியாக வாங்கும் விலையை விட ஜொமாட்டோ போன்ற செயலிகளில் 2 மடங்கு கூடுதல் விலை வசூலிக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார் இப்போது இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பாதிக்கு பாதி விலை வித்தியாசம். நளினி என்ற பெண் தான் உணவகத்தில் வாங்கிய பில்லையும் அதே உணவுகளை ஜொமாட்டோ செயலியில் பார்த்தபோது இருந்த விலையையும் ஒப்பிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நேரடி விலை ரூபாய் 320, ஜொமாட்டோ கிளை ரூபாய் 565, தள்ளுபடிக்கு பிறகும் ரூபாய் 550 செலுத்த வேண்டியுள்ளது. புகார்: வாடிக்கையாளர்கள் மிக மோசமாக ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த விலை வித்தியாசம் அநியாயமானது என அவர் பதிவிட்டுள்ளார். ஜொமாட்டோ அளித்த விளக்கம்: நளினியின் புகாருக்கு பதிலளித்துள்ள ஜொமாட்டோ நிறுவனம் இதற்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் பதிலளித்துள்ளது. நாங்கள் ஒரு இடைத்தரகர் மட்டுமே. விலையை நிர்ணயம் செய்வது அந்தந்த உணவக உரிமையாளர்கள்தான். உங்களின் புகாரை சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு தெரிவிக்கிறோம் என ஜொமாட்டோ கூறியுள்ளது. இது சேவை, தர்மம் அல்ல. இணையவாசிகளின் கருத்துக்கள். இந்த பதிவு குறித்து நெட்டிசன்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆதரவு: உணவகங்கள் வேண்டுமென்றே விலையை 25% உயர்த்திவிட்டு பிறகு 20% தள்ளுபடி அளிப்பது போல போக்கு காட்டுகின்றன என சிலர் கூறுகின்றனர். எதிர்ப்பு: வீட்டில் அமர்ந்து கொண்டு உணவு வேண்டுமென்றால் அதற்கான சேவை கட்டணத்தை செலுத்தித்தான் ஆக வேண்டும். இது ஒன்றும் தர்ம நிறுவனம் அல்ல, லாபமீட்டும் நிறுவனம். விலை அதிகமாக தெரிந்தால் நேரடியாக உணவகத்திற்கு சென்று வாங்குங்கள் என மற்றொரு தரப்பினர் வாதிடுகின்றனர். ஆய்வுகள் சொல்வது என்ன? லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய ஆய்வின்படி 55% வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் செயலிகளில் விலை அதிகமாக இருப்பதாக நம்புகின்றனர். இந்த ஆய்வு இந்தியாவின் 35 மாவட்டங்களில் 79,000 நுகர்வோரிடம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்தி வாசிப்பாளர்: நேரமில்லை என்பதற்காகவும் வசதிக்காகவும் நாம் கொடுக்கும் கூடுதல் விலை நியாயமானதா, அல்லது இது பகல் கொள்ளையா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். உணவகங்களில் சர்வீஸ் சார்ஜ். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கிய விதிகள். உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு பில் வரும்போது உணவின் விலையை தவிர கூடுதலாக ஒரு தொகையை வசூலிப்பார்கள். அது குறித்து இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்கள் இங்கே. சர்வீஸ் சார்ஜ் கட்டாயமா? நிச்சயமாக இல்லை. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உணவகங்கள் வாடிக்கையாளர்களிடம் கட்டாயமாக சேவை வரி சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்க முடியாது. இது முற்றிலும் வாடிக்கையாளரின் விருப்பத்தை பொறுத்தது. பில்லில் தானாக சேர்க்கலாமா? உணவகங்கள் தன்னிச்சையாக பில் தொகையுடன் சேவை வரியை சேர்க்கக்கூடாது. உணவின் தரம் மற்றும் சேவையில் வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தால் மட்டுமே அவர் விரும்பும் பட்சத்தில் வழங்கலாம். சேவை வரி வசூலிக்கப்படுவதை மெனு கார்டிலோ அல்லது அறிவிப்பு பலகையிலோ கட்டாயப்படுத்தக்கூடாது. சர்வீஸ் டாக்ஸ் மற்றும் சர்வீஸ் சார்ஜ் வித்தியாசம் என்ன? மக்கள் பெரும்பாலும் இதில் குழப்பமடைகிறார்கள். சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி இது அரசாங்கத்திற்கு செல்லும் வரி. இதை நீங்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டும். தற்போது உணவகங்களில் 5% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. சர்வீஸ் சார்ஜ் இது உணவு ஊழியர்களுக்கு தரப்படும் ஒரு வகையான டிப்ஸ். இதை செலுத்தச் சொல்லி யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது. கட்டாயப்படுத்தினால் என்ன செய்வது? யாராவது உங்களை சேவை வரி செலுத்தச் சொல்லி கட்டாயப்படுத்தினால் நீங்கள் கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். உணவக மேலாளரிடம் பேசுங்கள். பில்லிலிருந்து அந்த தொகையை நீக்கச் சொல்லுங்கள். புகார் எண்: தேசிய நுகர்வோர் அதுவலி நம்பர் 1915க்கு அழைத்து புகார் அளிக்கலாம். ஆன்லைன் புகார்: NCH நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் மொபைல் செயலி மூலமும் புகார் அளிக்கலாம். நீதிமன்றத்தின் தற்போதைய நிலை: டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. உணவகங்கள் சர்வீஸ் சார்ஜ் என்று போடாமல் உணவின் விலையிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது ஸ்டாஃப் கான்ட்ரிபியூஷன் என வேறொரு பெயரில் மாற்றிக்கொள்ளலாம் என சில உணவக அமைப்புகள் முயற்சிக்கின்றன. இருந்த போதிலும் நுகர்வோரின் ஒப்புதலின்றி இதை பெறக்கூடாது என்பதே தற்போதைய விதி. வாடிக்கையாளர்களே, விழிப்புணர்வுடன் இருங்கள். உங்கள் அனுமதியின்றி பில்லில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் தட்டி கேளுங்கள். அது உங்கள் உரிமை.